ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாசுகி சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புதுவிதமாக சேமியாவையும் முட்டையும் வச்சு எப்படி ஒரு டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலையே பட தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஒரு டிஷ் செஞ்சிடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதில் முட்டையும் சேமியாவையும் வச்சு தான் பண்ண போகிறோம். இதில் நான் அணில் சேமியா எடுத்திருக்கேன். ஸோ இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாங்களா? வாங்க போகலாம். நாம் சேமியாவையும் முட்டையும் கலந்து ஒரு டிஷ் செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாதி கப் அளவு அணில் சேமியா எடுத்து ஒரு 2 நிமிஷம் வெதுவெதுப்பான நீரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கேரட் துருவி வச்சுருக்கோம். 2 முட்டை, அந்த ஒரு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி, ஒரு தேக்கரண்டி ஜீரகம், 2 பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி இலை வந்துட்டு ஒரு கொத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கரம் மசாலா ஒரு தேக்கரண்டி, மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி, தேவையான அளவு உப்பு. ஸோ தேவையான பொருட்கள் இவ்வளவு தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துருந்த சேமியாவை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துண்டு அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம், கேரட்டு, ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருளுமே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, மஞ்சள் தூள், கரம் மசாலா, ஜீரகம் வந்து ஒரு செரிமானத்துக்கு தேவைப்படும், அதுக்காக சேர்த்துருப்போம். மிளகு அண்ட் பச்சை மிளகாய். இது கூட நம்ம உடைச்சி வச்சிருந்த 2 முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு உப்போ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துண்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஃபுல்லாக எல்லாமே கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, பாருங்க எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஸோ ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சிங்க. அதில் கொஞ்சம் லைட்டாக காஞ்ச பிறகு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுண்டு நம்ம ரெடி பண்ண அந்த சேமியாவோடதை அதில் வச்சு லைட்டாக தட்டின மாரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சேமியாவோட ஃப்ளேவர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இப்படி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுண்டு ஒரு 3 மினிட்ஸ் ஒரு அப்படியே வேகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓரம்லாம் எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வெந்துட்டு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேமியாவையும் முட்டையும் வச்சு ஒரு அடை ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.